நெஞ்சில் குடியிருக்கும் தோழா தோழிகளுக்கு வணக்கம்ங்க. ஆதவண்ணா உண்மைய தாங்க சொன்னாரு. ரஜினிகாந்துக்கு சில அழுத்தம்லாம் இருந்துச்சு. அதால தான் அவர் அரசியலோட வாழ்க்கைக்கு வரலன்னு சொன்னாருங்க. உடனே ரஜினிகாந்த் கண்டனம் தெரிவிச்சுட்டாருங்க. நான் ரஜினி சார கேட்குறேன் சார். உண்மைய தானே சார் சொன்னாரு. ஏன் சார் கோவப்படுறீங்க? அப்படி உங்களுக்கு அழுத்தம் இல்லன்னா நீங்க அரசியல் களத்துக்கு வர வேண்டியது தானே. ஒரு மனுஷன் ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லணும்போது தான் இப்போ இவங்க உடனே விஜய்க்கு அகெயின்ஸ்டா பண்ணுவீங்க. சின்ன பையன் அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து விட்டுட்டு தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு வந்திருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நீங்க தேங்க்ஸ் பண்ணுங்க சார்னா, உடனே பழசெல்லாம் நினைச்சு பாருங்கன்னா, பழசு என்ன விஜய் உங்க வீட்ல ஐயா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு உங்கள கேட்டாரா என்ன? எல்லா முயற்சியுமே விஜய் அண்ணாவோட வெற்றி மட்டும் தாங்க. சும்மா இங்க தேவையில்லாதெல்லாம் பேசி அவர டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கும் பிரச்சாரம் தொடங்கறதுக்கு டைம் வந்துச்சு சார். ரஜினி சார் உங்க வேலைய பாருங்க சார்.